மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லிக்கு, தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்காங்க. இதை வச்சு இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன். அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லியை குக்கரில் ஊற்றி வச்சிடலாம். மாவு நைட்லேயே அரைச்சி வச்சுட்டாங்க. இதை அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி காயதுக்குள்ளே இட்லி தட்டில் மாவு ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் நமக்கு அவிஞ்சிருங்க மாவு வந்து. இது அவித நேரத்தில் நம்ம சட்னி தான் அரைச்சி தாளிச்சிடலாம். இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சாச்சு. முருங்கைக்கீரை வந்து நமக்கு வாயு பிரச்சனை இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம கையை கொண்டு உப்புக்கல் வச்சு கசக்கி அது சாறு எடுத்து குடித்தோம்னா வாயு வந்து கலைஞ்சிருங்க. அங்கங்கே புடி கணக்குனா பிடிச்சிச்சின்னா முருங்கைக்கீரையை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ சட்னிக்கு வந்து தேங்காய் கீரி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. கீரி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி சாரில் அப்படியே போட்டிங்கன்னா மிக்ஸி பல் உடஞ்சிருங்க. அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு சட்னி தேவையோ அதுக்கு தந்தடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, அப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் பச்சை வாடை பதிலையும் வதக்கிட்டு நம்ம தேங்காய் கீரி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையே போட்டுக்கோங்க. இந்த சட்டியில் இருக்க சூட்லேயே நமக்கு பொட்டுக்கடலை வந்து வெந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு புளி போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தேங்காயெல்லாம் துண்டாக கிடக்கும், நல்லா அரைப்படணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளசம் பண்ணி ஊற்றியாச்சுங்க. முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துக்கிடலாம். இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டிட்டு நம்ம சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லிகைப்பூ இட்லி, பிச்சிப்பூ சட்னிங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்குமே டிஃப்ரெண்ட்டு தெரியாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முருங்கைக்கீரை சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?